மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னன்னா, அந்த செங்கோட்டையன் அவர் இப்பதானே கட்சியை விட்டு போனாரு, அவர் ஊர்லயே போய் கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு 50,000 பேரை கூட்டி ஒரு மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அங்க போய் பேசியிருக்காரு. பேசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா போனாரு, அவர் உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்டு தானே ஜெயிச்சாரு, இப்ப ராஜினாமா பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டாரா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு டிடிவி வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 18 எம்எல்ஏக்களை நீக்கினாரு, அப்ப மக்கள் கிட்ட வந்து இவர் கேட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கூட்டணி வச்சாரு, மக்கள்கிட்ட கேட்டு வச்சாரா? நான் அடிச்சு சத்தியம்லாம் பண்ணீங்களே 2029லயும் கிடையாதுன்னு இப்ப வச்சிருக்கீங்களேன்னு மக்களும் கேட்பாங்க. சரி, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் வந்து சொன்னார்ல, தூய்மையான ஆட்சிக்காக தான் விஜய் பின்னாடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்தாரு, என்னோட காலத்திலயும் அம்மா காலத்திலயும் அமைச்சரா இருந்தாரு. இப்போ அதெல்லாம் தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் தூய்மையான ஆட்சிங்கிறதுனாலதான் எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதா பத்தி வச்சிருக்காரு, ஒரு படத்தை வைக்கல. அப்ப இவர் தூய்மை ஆட்சி இல்லைங்கிறத சொல்றாரு அவரு. அதாவது இவர் ஆட்சி தான் தூய்மை இல்லைன்னு அவர் ஓப்பனாவே செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட கூப்பிட்டுக்குவோம், எம்ஜிஆர் புரட்சி தலைவியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டாருங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பா முதல் வெற்றி விழா 2026 வந்து நம்ம ஆட்சி அமைச்சோன்னா முதல் வெற்றி விழா கோபிச்செட்டிப்பாளையத்துல தான், இங்க படுதோல்வி அடைவார் செங்கோட்டையன்ங்கிற மாதிரி, அதாவது அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து ஒரு மாதிரி எப்படியாவது தோக்கடிச்சிடணும் செங்கோட்டையனான் இருக்காரு. இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதா இல்ல இந்த எஸ்டிபி மாநாட்டுல பேசுற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லைங்க, அவரை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அவசியம் இல்லை அப்படின்றாரு. எடப்பாடி ஹெல்ப் பண்றாரு அவரு. ஆனா ஏடிஎம்கே என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலே வெறும் 3% வாக்குல தான் வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்க. தொகுதி அடிப்படையில ஒரு 60 சீட்டுக்கு மேல கிடைச்சிருந்தாலுமே வாக்கு சதவீத அடிப்படையில ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் 3% தான். ஏன்னா 10 வருஷம் இந்த ஆட்சி நடத்திருந்தாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்து, ஜெயலலிதாவே அவங்க உயிரோடு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்திலேயே 3% தான். இப்ப சார் வேற நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே டிஎம்கே மேல பல புகார்கள் இருக்கு, யாரும் பிசினஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி எல்லாம் இங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப இந்த 3% வாக்கு நம்ம ஈஸியா ஜெயிச்சு வந்துடலாம். சரி, இந்த 3% இதெல்லாம் சொல்றாரு, டிவிக்கே கொஞ்சம் வாக்க பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? அதுதான் அட்வான்டேஜாவே நினைக்கிறாரு அவரு. யாரோட வாக்கு பிரியும்? திமுக வாக்கு பிரியும். வாக்கு பிரியும் உறுதியா, ஏன்னா நம்ம வாக்கு நமக்கு உறுதியா வந்துடும். ஏன்னா டிஎம்கே பிடிக்காம நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வாக்கெல்லாம் பிரிச்சு வரப்போ ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிறாரு அவரு. அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே. இதுல என்னன்னா, அந்த கூட்டத்துல அர்ஜுனன்கிற ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு மூச்சு திணறல் காரணமாக. எடப்பாடி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடணும்னு முன்னாடியே முடிவு பண்ணதுனால எல்லா பக்கமும் வந்து மக்களை வர வச்சிருக்காங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் மூச்சு வருதல சிரமம் ஏற்பட்டிருக்கு. அர்ஜுனன்கிற நபருக்கு 42 வயசு தான் ஆகுது. அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, வரவழியில இறந்துட்டாங்கிறத சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இரங்கல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஆமா, நேர்லயும் போய் நிவாரண உதவியும் பண்ணியிருக்காரு.